நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அண்ணி. சூர்யாவோட வாழணும், அதான் எனக்கு வேணும். என்ன செஞ்சா நான் நினைக்கிறது நடக்கும்னு யோசிச்சேன். அத கரெக்டா செஞ்சேன். வக்கீலுக்குன்னு கொடுக்க வச்சிருந்த பணத்தை எனக்கு வேற விதத்துல உதவி செய்ய தயாரா இருந்த ஒருத்தருக்கு கொடுத்தேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன். ஏய், என்னடி சொல்ற? எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. அந்த ரவியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். அவன் தான் ரவிக்கு அப்பப்ப போதை மருந்து வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவனுக்குள்ளே ஒரு நல்ல மனுஷன் இருந்திருக்கான் பாருங்க. இதெல்லாம் வேணாண்டா, தப்பு, யூஸ் பண்ணாத, அப்படி இப்படின்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்கானா. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்காக வாதாட யாரும் தயாரா இல்லைங்கிறப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் தான் செஞ்சுக்கணும். அதான் ரவியோட ஃப்ரெண்ட புடிச்சேன். ஜெயிலுக்கு போய் ரவிய பாத்துட்டு வான்னு சொல்லி நான் தான் அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சேன். ஜெயில அவனை பார்த்ததோ ரவி என்ன கேட்பான்னு ஒரு கணக்கு போட்டேன். கண்டிப்பா தனக்கு போதை மருந்து வேணும்னு கேட்பான். ஏன்னா என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் ஜெயிலுக்குள்ள அதெல்லாம் கிடைக்காதுன்னு அவனுக்கே தெரியும். தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ரவி கேட்ட போதை மருந்த நான் தான் அவன் கிட்ட கொடுத்து கோர்ட் வாசலுக்கு அனுப்பி வச்சேன். அடி பாவி, அப்ப அவன் போதை மருந்த போட்டுக்கிட்டு கோர்ட்ல பேச முடியாம மயங்கி விழுந்ததுக்கு காரணம் நீதானா? பின்ன வேற யாரு நீ காரணமா இருப்பாங்க? இது என்னோட வாழ்க்கை. இத சரி பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்கு. சும்மா நார்மலா போதை மருந்து யூஸ் பண்ணி அவன் ஒன்னும் மயக்கம் போட்டு விழல. நான் கொடுத்து அனுப்புனது ஹெவி டோஸ். ஏதோ 2 நாள் இல்ல 3 நாள் இல்ல ஒரு வாரத்துல அவன் எந்திரிச்சு வந்து திரும்ப எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவானே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏய், அப்படி என்ன செஞ்சு தொலைச்ச? விஷத்தை ஏதாவது கொடுத்து தொலைச்சிட்டியா? சச்சே, கொலை பண்ற அளவுக்குலாம் நான் போக மாட்டேன் அண்ணி. ஆனா அவன் எந்திரிக்கவே முடியாதபடி என்ன செய்யணுமோ அத கரெக்டா செஞ்சிருக்கேன் அண்ணி. இந்நேரம் அவன் ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பான். அவனோட அப்பாவும் அம்மாவும் தலையில அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ரவி மறுபடியும் எந்திரிச்சு கோர்ட்டுக்கு வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லி கேஸ் எனக்கு பாதகமா போய் நான் ஜெயிலுக்கு போற கதையெல்லாம் இனிமே இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. இந்த கேஸ் முடிஞ்சு போகல, ஆனா செத்து போச்சு. கேட்டீங்கல்ல, வக்கீலுக்காக வாங்கி வச்சிருந்த 5 லட்சம் என்னாச்சுன்னு? இப்படித்தான் செலவு பண்ணேன். போதுமா? என்னங்க இவ தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்காளே. ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னே எனக்கு தெரியல. சூர்யா, சாப்பிட வாங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்பீங்க? இல்ல வீரா, எனக்கு பசிக்கல. நீ வேணா போய் சாப்பிடு. சூர்யா, எனக்கு எல்லாம் புரியுது. உங்க வருத்தமும் எனக்கு தெரியுது. நான் எத்தனை விதமா எடுத்து சொன்னாலும் நேரடியாவும் மறைமுகமாவும் அந்த சந்தேகம் உங்க மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கும். கூட்டிட்டு வந்து வைத்தியர் வீட்டுல விட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் குணமாகலையேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லையா? கரெக்ட் தான் வீரா நீ சொல்றதும். பட் பாரு, எனக்கும் காயத்ரிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததே இல்ல. இப்ப கூட பாரு, உங்க ஊருக்கு நான் அவளை வைத்தியம் பார்க்க கூட்டிட்டு வரும்போது வழியில எங்க காரை மறிச்சு 2 பேரும் எங்களை கத்தியால குத்த வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து அடிபட்டு, இதெல்லாம் நான் யார்கிட்டயாவது சொன்னா கூட வெறும் கதைன்னு தான் சொல்லுவாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி வீரா சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா கவலைப்படுறதுனால எதுவுமே சரியாக போறது இல்லையே. ஆனா ஒண்ணு சூர்யா, எங்க ஊர்ல சுயம்பு துர்க்கையம்மன் கோவில் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அது. காயத்ரிக்காக வேண்டிக்கிட்டு நான் விரதம் இருக்க போறேன். எண்ணி 10 நாள்ல காயத்ரி கண்முழிச்சு பழையபடி பேசி சிரிக்க தான் போறாங்க. நீங்களும் பார்க்க தான் போறீங்க. இதெல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும். நடக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்காம போயிடுச்சுன்னா? சூர்யா, சந்தேகம் எல்லாம் வேண்டாம். நிச்சயமா காயத்ரி குணமாயிடுவாங்க. அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு நீங்க எப்படி சாப்பிடாம இருக்கிறது நல்லதில்ல. நீங்க நல்லா இருந்தா தானே காயத்ரியை பாத்துக்க முடியும்.
தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க சூர்யா. இல்ல வீரா, இங்க பாரு, நான் சொன்னா கேளு. சூர்யா இங்க பாருங்க, நீங்க இப்படி சாப்பிடாம உட்காந்துருந்தீங்கன்னா நானும் சாப்பிட போறதில்ல. 2 பேரும் பட்னியா தான் கிடக்கணும். வீரா போய் சாப்பிடு வீரா, நான் தான் சொல்றேன்ல. முடியாதுன்னா முடியாது. வாங்க என் கூட எந்திரிங்க. சொல்றேன்ல வாங்க. வீரா. வாங்க வாங்க சாப்பிடுங்க முதல்ல வாங்க. ஏய், நீ வாய் மூட மாட்டியா? ஏண்டி இப்படி இருக்க? நீ திருந்தவே மாட்டியா? நீ ஜெயிலுக்கு போகாம தப்பிக்கணுங்கிறதுக்காக உனக்கு தெரிஞ்ச வழியில என்னென்னத்தையோ பண்ணி தொலைச்ச. சரி ஒழியட்டும்னு விட்டுட்டு போலான்னு நினைச்சா இப்ப திரும்பவும் காயத்ரிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்க. அண்ணி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் போர்க்களமா தான் இருக்கு. போர்க்களத்தை வேணா விதி தீர்மானிக்கலாமே தவிர, யுத்தத்துல நம்ம கையில என்ன ஆயுதம் இருந்தா சரியா இருக்குங்கிறத நாம தான் நீ தீர்மானிக்கணும். என்னோட எதிரிங்களை நான் அப்படி நினைக்கலனாலும், என்னோட எதிரி எனக்கு வரவங்க எல்லாருமே முதுகுல குத்துறவங்கள தானே இருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. முதுகுல குத்த வரவன திருப்பி தாக்குறதுக்கு பூவால அன்பு செஞ்சு பயன்படுத்த முடியாது. புலி நகம்தான் அண்ணி சரியா வரும். ஐயோ வேண்டாமா, இந்த பேச்சை இதோட விட்டுடு. இப்போதைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. என்ன அண்ணி இப்படி பேசுறீங்க? என் வாழ்க்கையோட லட்சியமே அதுதானே. சூர்யாவோட நான் வாழணும்னா காயத்ரியோட அவர் வாழக்கூடாதுங்கிறது அடிப்படை. இது உங்களுக்கு புரியலையா? இது பாரு, இதே மாதிரி நீ பேசிட்டு இருந்தனா உறைஞ்சிருவோம் உன்னை. உன் வாழ்க்கைய நல்ல விதமா அமைச்சுக்க பாரு. திரும்ப திரும்ப காயத்ரிக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காத. இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஆபத்து இல்லாம தப்பிச்சிட்டு இருக்கேனா, அது உன்னை பெத்தவங்க செஞ்ச புண்ணியம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பொறுப்புல நீயா எந்த புண்ணியமும் பண்ணதா தெரியல எனக்கு. ஷோ, பாவ புண்ணியத்தை பத்தி நினைக்கல. எனக்கு இன்னும் வயசாகல அண்ணி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணுங்கிறது மட்டும்தான். என்னமா அர்த்தம் இருக்கு? காயத்ரிக்கு கெடுதல் பண்ணிட்டே இருக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு அர்த்தம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த பார் சுப்பு, காயத்ரி ரொம்ப நல்லவ. அவளால உனக்கு எந்த கெடுதலும் நடந்தது இல்ல. ஆனா திரும்ப திரும்ப நீ அவ வம்புக்கே போயிட்டு இருக்க. அவளை சீண்டிக்கிட்டே இருக்க சுப்பு. தவர், அவளுக்கு நீ ஏதாவது கெடுதல் நினைச்சுக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி புத்தி இருக்கிறவங்க யாருமே வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னுக்கு வரவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. எனக்கு பெரிய அளவுல முன்னுக்கு வரணும், உலகமே என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடணும், எதையாவது சாதிச்சு தொலைக்கணுங்கிற எண்ணமே என்கிட்ட வந்தது கிடையாதுண்ணே. என்னோட அல்டிமேட் கோலே சூர்யாவோட சந்தோஷமா வாழணுங்கிறது மட்டும்தான். அதுக்கு தடையா நிக்கிற காயத்ரிய மட்டும் எலிமினேட் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் இந்த சுப்பு டோட்டலா அடங்கி போயிடுவா. எனக்கு வேற எதிரிங்க யாரு இருக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம்? எனக்கு வேற யாருமே இல்லைன்னு. இந்த உலகத்துல இருக்கிற புல் பூண்டுல இருந்து எல்லாத்தையும் நான் நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம் சுப்பு, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. இல்ல அண்ணி, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். பிராக்டிகலா நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த கிராமத்துல இருக்கிற யாரையாவது ஒருத்தரை விலை கொடுத்து வாங்கியாவது காயத்ரிக்கு நடக்க இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை நான் கெடுத்துட்டேன்னா, அப்புறம் காயத்ரிக்கு பைத்தியம் நிரந்தரமா குணமாகாம போயிடும்ல. அப்படியே இருந்தாதான் சூர்யா கொஞ்சம் கொஞ்சமா ஏன் பக்கம் மாறுவாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு குழந்தை பிறக்க போகுது. என் குழந்தை இந்த உலகத்தை பார்க்க போகுது. டேய், உங்க அப்பாவை பாருன்னு நான் சூர்யாவை சுட்டி காட்ட வேண்டாமா? அப்ப என் சூர்யா என் பக்கத்துல இருக்கணும்ல. அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சீ, முடியாதுடி. நீ என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம்.
இத பாரு, யாரையாவது விலைக்கு வாங்குற, காயத்ரிக்கு ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்துராது. செத்தாலும் நாங்க 2 பேரும் இந்த விஷயத்துக்கு உதவவே மாட்டோம். அண்ணே, என்னண்ணா அண்ணி இப்படி பேசிட்டு இருக்காங்க? வேண்டாம் சுப்பு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன தோணுது தெரியுமா? நீ சந்தோஷமா இருக்கிறத விட நீ உயிரோட இருக்கிறது தான் முக்கியம்னு தோணுது. இந்த மாதிரி அடுத்த தப்பு மட்டுமே யோசிச்சு தப்பு செய்யறவங்களோட வாழ்க்கை சட்டுன்னு ஒரு நாள் காத்துல கரையிற கற்பூரம் மாதிரி காணாம போயிடுன்னு கேள்விப்பட்டிருக்கம்மா. என் தங்கச்சி அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தோணுது. இந்த பாருமா, நீ 100 வயசு நல்லா இருக்கணும், அதை நான் கண்குளிர பார்க்கணும். இதை தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லம்மா. இனி எந்த காலத்திலையும் உன் தப்பான நடவடிக்கை எதுக்குமே நானும் உங்க அண்ணியும் பொறுப்பெடுத்துக்க மாட்டோம். இந்த விஷயத்துல எங்களை கட்டாயப்படுத்தாத. உன்னை கையெடுத்து கெஞ்சி கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் எங்களை விட்டுரு. வாங்க சூர்யா. சூர்யா, எங்க ஊர்ல இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் சூர்யா. தலைமுறையா இந்த கோயிலுக்கு நேர்ந்துகிட்ட ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. இந்த சுத்து வட்டார கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க திருவிழா நடக்கும். அப்ப வந்து பார்க்கணுமே லட்சக்கணக்கில் ஜனங்க இருப்பாங்க. கஷ்டத்துல இருக்கும்போது அந்த கடவுள் தான் துணைனா இந்த உலகத்துல எல்லாருமே அந்த கடவுளை தேடி தான் போனோம் வீரா. நீங்க எல்லாம் காயத்ரிக்காக எவ்வளவோ பண்றீங்க, ஆனா நான் மட்டும் காயத்ரிக்காக எதுவுமே பண்றதில்ல. வெறும் பேச்சுக்கு சாவரேன்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது வீரா. அப்படி சொன்னவெல்லாம் யாரும் அதை செஞ்சதில்ல. எந்த சக்தி என்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துச்சோ அந்த சக்தி கிட்டே இப்ப என்னோட காயத்ரியை நான் ஒப்படைக்கிறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வீரா. என்ன வேண்டுதலா? ஆமா, கோயிலுக்கு மாலை போட்டுருக்கியா? ஆமா. அண்ணா பாத்து. அம்மா அம்மா தாயே. கதிரேசன், இது நம்ம கர்ணா மாதிரி இல்ல? ஆமாப்பா, அவன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸ் ஆகி எங்கெங்கேயோ கூட்டிட்டு போய் குணப்படுத்த பார்த்தாங்க. ஆனா ஒன்றும் சரியாகல. நம்ம அம்மனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நம்ம அம்மனை நினைச்சு அங்க பிரதட்சணை பண்ணா நினைச்சது நடக்கும். நம்ம அம்மன் தான் காப்பாத்தணும். நான் வரேன் வீரா. பாத்து போங்க. வீரா, இது புடி. என்ன சூர்யா? புடி சொல்றேன். ஆமா வீரா, என் காயத்ரிக்காக இந்த கோவில நான் அங்க பிரதட்சணம் பண்ணலான் இருக்கேன். சூர்யா, என்ன? எனக்கு வேற வழி தெரியல வீரா. நான் இதை செஞ்சா காயத்ரி குணமா ஆவான்னு எனக்கு தோணுச்சு. அதான் செய்ய போறேன். எனக்கு என் காயத்ரி குணமாகணும் வீரா. வா, குளத்துல போய் முங்குறேன். வா, நம்ம போவோம். வா வீரா, வா. வாங்க சூர்யா.
அம்மா தாயே, என் காயத்ரிக்கு சரியாகணும்னு அங்க பிரதட்சணம் பண்ண போறேன். உன்னை நம்பிதாம்மா இருக்கேன்னா நீதாம்மா எப்படியாவது காப்பாத்தணும். இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள என் காயத்ரி பழைய நிலைமைக்கு மாறிடணும்மா. நானும் காயத்ரியும் சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதாம்மா வழி காட்டணும். சூர்யா, எப்படியாவது வழி காட்டுமா. கவலைப்படாதீங்க. வாங்க அம்மா. ஆரம்பிங்க. வாங்கப்பா. எங்கப்பா போனீங்க? ரொம்ப நேரமா உங்களை காணோன்னு தேடிட்டு இருந்தேன். மாமா, காயத்ரி, என்னத்த மாமா சொல்றது? சூர்யா திடீர்னு எமோஷனல் ஆகி கோவில்ல அங்க பிரதேசனம் எல்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தீச்செடி தூக்குறேன்னு வேற வேண்டிக்கிட்டாரு. எதுக்கு தம்பி இதெல்லாம்? எனக்கு வேற வழி தெரியலங்க. காயத்ரி கண்முழிப்பா நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் டைம் வேஸ்டோன்னு எனக்கு தோணுது. கடவுளுக்கு சக்தி இருக்குன்னா அந்த கடவுள் ஏன் என் காயத்ரிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தோணுது. நீ எனக்கு இதை தா, நான் உனக்கு இதை தரேன்ற கடவுள்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அழற குழந்தைக்கு எப்படி பால் கிடைக்கிறது உண்மையும், என் காயத்ரிக்காக நான் அழறது சரின்னு தோணுச்சு. அவசியம் இல்லப்பா. அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்குங்கிறது ஒரு வார்த்தை. அழகுக்காக சொல்லப்பட்ட ஒரு பழமொழிப்பா. உண்மையிலே ஒரு குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடியே அது அழப்போகுதுன்னு தெரிஞ்சு பால் கொடுக்கறவ தான் தாய். ஆண்டவன் உலகத்துக்கே தாயா இருக்கிறான். இன்னும் சரியா சொல்லணும்னா தாய் வடிவம் தான் கடவுள். நம்ம சௌரியத்துக்காகத்தான் ஆம்பளை சாமி கிட்ட வில்லும் வேலும் வாளும் வச்சு கும்பிடுறோமே தவிர தாய் வடிவம் தான்ப்பா சாமி. காயத்ரி, காயத்ரி, மடி. சாமி, காயத்ரி, கடவுளே. காயத்ரி, சூர்யா காயத்ரி. காயத்ரி, எந்திரிங்க காயத்ரி. காயத்ரி, காயத்ரி, எங்களெல்லாம் தெரியுதா உனக்கு? காயத்ரி, 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 காயத்ரி. காயத்ரி, காயத்ரி. என்னம்மா ஆச்சு? பாருங்க, 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 வைத்தியரே. என்னாச்சு வைத்தியரே? கண்ணு முழிச்சா? அதுக்குள்ள கண்ணு மூடிட்டா? கவலைப்படாது சூர்யா. காயத்ரி நல்லபடியா கண்ணு முழிச்சு எந்திரிச்சு உட்கார போறா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நன்றி வைத்தியரே, ரொம்ப நன்றி. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. என் காயத்ரி கூடிய சீக்கிரமே கண் திறந்துருவா. அவ குணமாயிருவா. நான் வேண்டிக்கிட்ட சாமி என்ன கைவிடல வைத்தியரே. ரொம்ப நன்றி.
சூர்யா வாங்க சூர்யா. நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? உள்ள வாங்க உட்காருங்க. சூர்யா போன காரியம் என்னாச்சு? காயத்ரி எப்படி இருக்கா? அவளுக்கு குணமாயிடுச்சுல்ல? அவ நல்லா இருக்காளா சூர்யா? ஏன் காயத்ரியை தனியா விட்டுட்டு வந்தீங்க? சொல்லுங்க சூர்யா, ஏன் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? காயத்ரிக்கு என்ன ஆச்சு? ஷோ, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லுங்க. என்ன சூர்யா இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்?